பெருக்கி தள்ளிடுவேன், கிழிச்சிடுவேன், டிசிப்ளினுக்காக கிளாஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களே, என்ன பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு வைல்டு கார்டை பற்றி கேட்குறாரு. ஆமாம் சேதனா, அவன் பிரஜன் தான் சொன்னதை செஞ்சிட்டாப்லையா, அவர் வந்து கிழிச்சிடுவேன் அப்படின்னு பார்வதியை பார்த்து சொன்னார். தொடப்பத்தை தூக்கிக்கிட்டு திவாகர்கிட்ட பேச போனார். அப்போ கிழிச்சிடுவேன் ஒன்று முடிஞ்சிடுச்சு, பெருக்கிடுவேங்கிறது தொடப்பத்தை காட்டாப்புல. இன்னொன்று என்ன, பினாயில் ஊற்றி கழுவுனதா? பினாயில் ஊற்றி கழுவியாச்சு. நேற்று மட்டும் பாரு அந்த வார்த்தையை விடலைன்னா பிரஜன் காலி. அதுவே சேம் சைடு கோல் அடிச்சிச்சு. நான் என்ன பண்ணுறது பாரு. வேற என்னது, பினாயில ஊற்றி அது கழுவுனாரு சேதனா, நீங்கள் பார்க்கலையா ஹோட்டல் டாஸ்கில்? ஏன்னா நீங்கள் ஒரு மேதாவி 3 பேரை கூப்பிட்டு வந்தீங்கல்ல, அவங்கெல்லாம் டாஸ்கின் புலி. தீபகை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் எனக்கு, ஏன்னா நல்ல மனுஷன் மஞ்சரி அந்த வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருப்பேன். பிரியங்கா ஒரு ஜாலி கேரக்டர் விடுங்க. ஆனால் இதுமாரிலாம் கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு வராதிங்கப்பா, அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை. ஆனால் எனக்கு எவிக்ஷனு டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது சேதனா. அது எனக்கு எவிக்ஷன் ரொம்ப டோட்டலாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சும்மா உட்காந்துக்கிட்டு ஒன்று ஃபேமிலி ட்ராமா போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கேன், அதை உள்ளே உட்கார வச்சுட்டு, அதுவும் வெளியில் போகிற நிலையில் நீ மாற்றிட்ட அப்படிங்கிற தகவல் வருதுண்ணா, அதானே எனக்கு கடுப்பாகுது. சரி, ரம்யா ஜோ இந்த வீட்டில் இருந்து அவங்க வந்து அவங்களுக்கு ஆசை வந்து வீடு கட்டணுமா. பிக் பாஸில் இருந்தால் வீடே கட்டலாமா, அந்தளவு சம்பளம் தரீங்க. சரி, அவங்க அதையா செஞ்சுட்டு போட்டோம்.